नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति शितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि। எல்லாருக்கும் வணக்கம். அம்பாளுடைய அருளால் நானும் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மும்பை முத்தாரம்மன் கோயில் தசரா சாமி மாதிரிலாம் வேஷம் கட்டுற வீடியோ. நான் அப்படியே ஒரிஜினல் வாய்ஸோடையே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கோயிலில் சாமி பாட்டெல்லாம் நிறைய ஓடிட்டு இருந்ததா நம்ம சேனலுக்கு காப்பிரைட் வந்துருமோன்னு பயந்து நான் மியூட்டில் போட்டுட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். தென்குமரி கடலலைகள் யார் பேரை சொல்லுதம்மா, மூவுலக காத்தருளும் முத்தாரம்மன் பேரை தானே. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன். குமரியிலேருந்து காஷ்மீர் மட்டும் இல்லை, கடல் தாண்டி இப்போ உலகம் ஃபுல்லாகவே முத்தாரம்மனுடைய பேரும் புகழும் பரவிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நானுமே 4 வருஷமாக மாலை போட்டுட்ருக்கேன். நம்ம காளிப்பெரியை பற்றி சொல்லணும்னா சாமிமாரெலாம் 41 நாள் 31 நாள் 21 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு காப்பு கட்டி ரொம்ப சிறப்பாக பூஜையெல்லாம் நடத்துவாங்க. அப்புறம் குலச முத்தாரம்மனுக்கு வேஷம் கட்டுறது ரொம்ப பிடிக்கும். 4 வீட்டில் போய் படி காணிக்கை எடுத்து அதை அம்பாளுக்கு உண்டியல் செலுத்துகிறப்போ நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு ஒரு 100% நம்பிக்கை இருக்குது. நானுமே ரொம்ப நம்புகிறேன். நம்ம அண்ணனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. வீடியோ எடுக்கும்போது கூட பாப்பா தங்கச்சின்னு அன்பாக பேசுனாங்க. என்னால் அந்த ஒரிஜினல் வீடியோ கொடுக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம கோயிலை பற்றி சொல்லணும்னா 23 செப்டம்பர் மாதம் குலசையில் கொடியேற்றம் பண்ணாங்க. அன்னைக்கு 10 நாள் விரதம் இருக்கவங்கலாம் மாலை போட்டாங்க. அக்டோபர் 2 குலசையில் சூரசம்ஹாரம். அன்னைக்கு தான் நம்ம கோயிலில் காளி பூஜை நடத்துனாங்க. இது அன்னைக்கு வேஷம் கட்டினப்ப எடுத்தது தான். நம்ம முத்தாரம்மன் கோயிலேருந்து முளைப்பாறு எடுத்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள்லாம் போய் அங்கேருந்து தீச்சட்டியெல்லாம் வளர்த்து அங்கேருந்து சாமிமார் நாங்கள்லாம் ஊர்வலமாக கோவிலுக்கு வருவோம். கோவிலேருந்து கிளம்பையில் கிட்டத்தட்ட 8 மணி, அங்கேருந்து நாங்கள் இங்கே வரையில் 11 மணி ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளிசாமிக்கெல்லாம் படப்பு சோறு படைச்சிட்டு சாமிமாரெலாம் வேட்டைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 2:30 மணிக்கு அப்படியே காளிப்பெரி அப்படியே திறந்து பார்த்தீங்கன்னா சாமியோட ஆட்டம் பாட்டம் அருள் வாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் இங்கே இருக்கிற காளிசாமி நின்றுட்டேன். ஏன்னா நீங்கள் முதல் நாள் வேஷம் கட்டும் போது எனக்கு சொல்லுங்கள், நான் கும்பிட்டுட்டு வீடியோலாம் எடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணனும் வாமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வேஷம் கட்டி முதல் வேஷம் கட்டி கோழிவடாக்கு வாரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட மெத்தனம் 50%, சோம்பேறித்தனம் 50%. நான் நினச்சிட்டேன் தாராவி செம்பூர் அண்டாப்பில்லாம் இன்னும் வேஷம் கட்டி போவாங்களே, அப்போ நம்ம போய்க்கலாம்னு நினச்சிட்டு மெத்தனமாக இருந்தது என் மகா பெரிய தப்பு. ஏன்னா நான் என்னமோ ஒரு வாய்ப்பு அம்பாள் கொடுக்கல, நான் அதை தட்டி கழிச்ச மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த தாராவிக்கு வேஷம் கட்டி போகிறப்பெல்லாம் என்னால் கூட போகவே முடியாமல் ஆயிட்டு அதுக்கு ரொம்ப நான் வருத்தப்படுதேன். இந்த தசரா டயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது முதல்ல இந்த சோம்பேறித்தனம் மெத்தனத்தெல்லாம் நம்ம போக்கணும். ஏன்னா எனக்கு பொதுவாகவே சாமி ஆட்டம்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் தசரா சாமி மாதிரிலாம் வேஷம் கட்டி காளிசாமி ஆடுற ஆட்டம்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்துக்கோங்க, பார்க்க 1000 கன்று வேணுங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தசரா சாமியுமே சூப்பராக ஆடுவாங்க. எனக்கு அது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ எடுத்து காட்ட முடியலையே நம்ம சோம்பேறித்தனத்தாலன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காளி பூஜைலாம் சிறப்பாக நடந்தது. இடையில மழைலாம் பேஞ்சது. அவ்வளோ மழையிலையும் சாமி சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரசாதம் என்ன கொடுத்தாங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, கருப்பு கொண்ட கடலை, அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாமே டேஸ்ட்டு. நம்ம வீட்டிலலாம் வச்சோன்னு பார்த்துக்கோங்களேன் ஏறக்குறைய ஆகுது. ஆனால் அம்பாளுக்குன்னு படைக்கும் போது அவ்வளோ ஒரு தேவ அமிர்தமாக இருந்தது. நம்மளோட காளி பூஜைலாம் சிறப்பாக நடந்தது. என்னால் முடிஞ்ச வர வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுவேன். இந்த வருஷம் தசரா டைமில் நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக மாறணும்னு இருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.